பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார். இந்த ஆண்டில் 3-4 கிரக பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி பலன்கள் மட்டுமே. 12 ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது இந்த 12 ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா, கும்ப வீட்டில் இருக்கார். இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில். கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு. சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிகோணமாக இருந்தார். அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு, ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு. அங்கே அவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அப்போ சனியினுடைய காரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்கே வேலை செய்யும். அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினால இந்த 12 ராசிக்கும் என்ன பலன் இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். விரிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது, ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள், செலவில்லாத பரிகாரம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம். சரி, சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட், மெதுவாக நகரும் கிரகம். சனின்னா யார்? ஜீவனக்காரன். நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சனி என்பவர் நீதிபதி. சனி தான் ஆயுள்காரன். நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும், சொத்து இல்லைனாலும், ஒரு மனிதன் ஆயுளோட தீர்க்க ஆயுளோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12 கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார். நல்ல நிலைமையில் இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். அதே மாதிரி தான் சனி தான் ஜீவனக்காரன். நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது, வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான். அதே சனி பகவான் தான் கர்மக்காரன். நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம், எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார்? சனி பகவான். அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி. ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான். சரி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நம்ம விரிவாக போவோம். சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. 9 கிரகமும் நல்ல கிரகம்தான். 9 கிரகமும் நன்மையும் செய்யும், கொஞ்சம் பாதகமும் செய்யும். அதில் சனி பகவான் நீதிபதி. எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார். நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார். அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுறது. 7.5 சனி வந்துருச்சே, கண்ட சனி வந்துருச்சே, அஷ்டம சனி வந்துருச்சேன்னு. அதெல்லாம் எல்லாருக்கும் வரும். ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும், மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும். வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும். சரி, நம்ம அது விரிவாக போவோம். நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனி பயிற்சி பலனில் உங்கள் 12 ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்க்க போகிறோம். மீன ராசி அப்படின்னா ஆசிரியர் ராசின்னு சொல்கிறது. நிறைய பேர் மீன ராசியில் ஆசிரியர் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நிறைய பேர் இருக்காங்க, காலணிகள், செப்பல் தயார் பண்ணுறது, விற்கிறது நிறைய பேர் இருக்காங்க. சரி, இது வயசானவங்க, கொஞ்சம் வயசை தாண்டவங்க. இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. இங்கே சனி பகவான் இருக்கும்போதே 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படின்னா என்ன செய்யும்? 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இப்போ 2.5 வருஷமாக அந்த 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிற்கிது, கல்யாணத்துக்காக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து அதில் குறையா இருக்குது, உடல்நிலையில் பாதிப்பு இருக்குது, நிறைய வீட்டில் சின்ன சின்ன மருத்துவங்கள் இருக்குது, படிச்சுட்டேன் சார் வேலை கிடைக்கல, அதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த சனி பகவான் எங்கே வர்றாரு? ஜென்மத்துக்கு வர்றார். சனி பகவான் குரு வீட்டுக்கு வர்றார். அங்கே சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரமே இருக்குது. அப்போ ஜென்ம சனினா என்ன பண்ணும்? உடம்பை படுத்துமானா படுத்தும். அப்போது
நைட்டில் சீக்கிரம் படுத்து வெள்ளனை எந்திரிச்சு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போயிடணும். இது ஒரு விஷயம். நைட் டியூட்டி போகிறவங்க, இரவு பணிக்கு போகிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியில் தேவையில்லாமல் நண்பர்களோட சுற்றுறது, தேவையில்லாமல் வெளியூர் பயணங்களை வச்சுக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா அது நீர் ராசி. அப்போ ஒரு கண்டம் காத்திருக்கு, எல்லாருக்கும் இல்லை. உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல திசை புத்தி இல்லைன்னா இப்போ தான் தேவையில்லாத காதல் வரும். நல்ல காதலும் உண்மை, அதுக்காக காதல் தவறு இல்லை. ஆனால் தேவையில்லாத கெட்ட பேர் வரும். நல்ல நண்பர்கள்லாம் விலகி தேவையில்லாத நண்பர்கள் வருவாங்க. தேவையில்லாத கெட்ட பழக்கமும் வரும். யாருக்கு? 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. படிச்சிட்டேன் சார், அரியர் இருக்குன்னு சொல்லுவீங்க. படிச்சுட்டேன் சார், வேலை கிடைக்கிறேன்னு சொல்லுவீங்க. சார் இப்போ கல்யாணம் பண்ணலாம். 7.5 சனிக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 7.5 சனி, ஜென்ம சனி ஒரு சில பாதிப்பை கொடுக்கும்னா கொடுக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பாதிக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது. 2 வீலரில் 3 பேர் 4 பேர் போகக்கூடாது. உங்கள் வண்டி வாகனங்களை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் போய் ஃபைன் கட்டுற மாதிரி வரும். இது எல்லாம் இந்த ஜென்ம சனியில் நடக்கும். ஜென்ம சனி நடக்கும்போது கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டையோ விட்டு கொடுத்து போகணும். ஜென்ம சனி நடக்கும்போது அதிகாரியாக இருந்தால் ஸ்டாஃபுகள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஸ்டாஃபாக இருந்தால் அதிகாரிகளுக்கு விட்டு கொடுத்து போகணும். ஜென்ம சனி நடந்தால் கம்பெனி முதலாளியாக இருந்தால் தொழிலாளியாக இருந்தால் முதலாளிகிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஒரு பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், விட்டு கொடுத்து போகணும். ஆக இந்த சனி பயிற்சி என்பது ஜென்ம சனி தான். அது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சில பாதிப்பை கொடுக்கும். ஆனால் 30 வயசை தாண்டினவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதுவே பொங்கு சனியாக மாறி உழைப்பு அதிகமாக இருக்கும், லாபமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போடுறீங்களோ, உழைப்பை போடுறீங்களோ, அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஆக ஜென்ம சனி என்பது 30 வயசு கீழே அவங்க என்ன பண்ணிக்கணும், நான் சொன்ன மாதிரி கையெழுத்தில் ரெக்கார்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், சொத்து வாங்கினா கவனமாக இருக்கணும், சர்டிஃபிகேட் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், ஜாமீன் கழுத்து போடாமல் இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனம் கவனம் கவனம். ஆனால் சனி இறுதியில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து தான் போவார். சரி, இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்களுக்கு 3ஆம் இடம்னா யார்? தம்பியை சொல்கிறது. அப்போ உங்கள் தம்பிக்கும் மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்டையும் 3ஆம் இடம்னா தம்பியையும் சொல்லலாம், தங்கச்சியும் சொல்லலாம். அவங்கள்ட்ட சொல்லி பார்த்துக்கணும். 4ஆம் இடம்ங்கிறது உங்கள் அம்மா. அவங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அம்மாவின் உடல்நிலையில் கவனம், எச்சரிக்கை, மருத்துவ செலவு உண்டு. அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடம் அப்பா. அதுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அப்பாவினுடைய வருமானத்துக்கு ஒரு தடை உண்டு, ஆனால் லாபமும் உண்டு. ஏன்னா அப்பாவுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்பாவுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பாரு. ஆக விட்டு கொடுத்து போகும் சனி பயிற்சி. உடல்நிலையில் கவனம். யாருக்கு? உங்களுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு. ஆனால் தொழிலுக்கு ஒரு காலம் குறை வராது. ஏன்னா சனி பகவான் நீதிபதி. உங்களுக்கு அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் என்ன செய்வாருங்கிறத அந்த குரு பயிற்சி வீடியோவில் போகிறேன். ஜென்மத்தில் இருக்கிற ராகு 12க்கு வருவார். 7 இருக்க கேது 6ஆம் இடத்துக்கு போயிட்டா கணவன் மனைவிக்கு பர்சனல் நல்லாயிருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும், கடன் குறையும். இந்த சனி பயிற்சி என்பது ஒரு 20-25% தான். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுக்கு பெருமாள் வழிபாடையும் சிவன் வழிபாடையும் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ நல்லது. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க. லேபராக இருந்தால் ஹார்ட் ஒர்க், வேர்க்க விருதுக்க வேலை பாருங்கள். நைட்டில் கண்ணு முழிக்கிற தவிர்த்துருங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓம் நமச்சிவாய.